ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ்ல எப்படி அளவு எடுக்க போறோம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நம்ம லென்த்தா போகாம பார்ட் 1, 2, 3ன்னு வரிசையா நம்ம போகலாம். எடுத்ததுமே ஹெவியா போகாம நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு அளவு பிளவுஸ் எடுத்து நீட்டா அயன் பண்ணி வச்சிருக்கேன். எப்போதுமே அளவு பிளவுஸை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் அளவுகள் நம்மளுக்கு சரியா கிடைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கு நார்மல் பிளவுஸ் தான் நம்ம தைக்க போறோம். லைனிங் பிளவுஸ் கிடையாது. நார்மல் பிளவுஸ கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம அளவு நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபுல் அளவும் எடுக்காம ஃபர்ஸ்ட் பின்துண்டு கட்டிங்கான அளவுகள் நான் பாருங்க இந்த மாதிரி நேம் எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களுமே இந்த கட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவு பிளவுஸ், இந்த அளவு பிளவுஸ் பாத்தீங்கன்னா 100% கரெக்டா இருக்கும். கரெக்டான அளவு பிளவுஸ் இருந்தா மட்டும் நான் சொல்ற இந்த அளவுகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பின்துண்டு கட்டிங் அளவுகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி அளவு எடுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா பின்துண்டு கட்டிங்ல பேக் பேட்டர்ன் கட்டிங் தான் பார்க்க போறோம். இதோட அளவுகளை நீங்களுமே இந்த மாதிரி நோட் போட்டு எழுதிக்கங்க. ஃபுல் அளவுகளை எழுதுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பின்துண்டு, முன்துண்டு, பெல்ட் பட்டி, ஸ்லீவ் இந்த மாதிரி அளவுகளை தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு அதை கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்துண்டு பகுதியில நம்ம எடுக்கக்கூடிய அளவு ஃபர்ஸ்ட் பிளவுஸின் முழு உயரம், பிளவுஸோட லென்த் ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கழுத்து அகலம், ஷோல்டர் அளவு, மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்ட், மார்பு சுற்றளவை தான் நம்ம சைஸா எடுத்துக்கணும். இந்த பிளவுஸோட சைஸ் என்னன்னு கேட்டோம்னா மார்பு சுற்றளவு அளவை தான் நம்ம இந்த பிளவுஸோட சைஸா நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு, பின்கழுத்து உயரம், ஆம்கோல் அளவு கண்டுபிடிப்பது. பின்துண்டு பகுதி கட்டிங்க்கு பாத்தீங்கன்னா இந்த 7 அளவுகள் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இத கண்டிப்பா நீங்க நோட் போட்டு எழுதிக்கங்க. இப்ப நம்ம அளவு எப்படி எடுத்து நம்ம இதுல நம்ம அளவை நம்ம எழுத போறோம். இது போல பாருங்க, பிளவுஸ அழகா நம்ம நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பிளவுஸா இருந்தாலும் சரி சுருக்கமே இல்லாம அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸோட முழு உயரம், இதுக்கு பாருங்க கரெக்டா நம்ம ஷோல்டர்கிட்ட கரெக்டா வச்சுக்கலாம்.